ஆமா விலகாந்தா பாரு என்ன போட்டான் தேங்காய் எண்ணெய் போடுங்க. தேங்காய் எண்ணெய் ஆமா. நாலுல இருந்து அடியே போடுகிறேன். சரி பிரபு வருகிறேன் இவளை அனுப்பு. சானாரை கடாசி விடு. என்னத்த? என்னங்க? முத்த குடி. என்னங்க? உப்பு ஆச்சு கேக்குறேன். நீ எத்தனை முறை கேட்டாலும் உன்னுடைய ஜம்பம் என்னென்ன பலிக்காது. பலிக்காதா? குறைக்கிற நாய்க்கு சிறைக்க மஞ்சள் பூசினால அதன் குணமாறாது. புட்டு சோட்டிலே கைத போதும் சேற்றிலே எருவவில்லை. இவை அனைத்து உன்னுடைய குணம். நான் சொல்லும் வார்த்தை உன் செவிக்கவில்லை. உன்னை விடுவதில்லை. ஓடி ஒழுங்கால தேடி போலே உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? அத வார்த்தாயா உலகத்தில் எப்போ இது ஆடவனை கட்டி இறுக்கி விடுக்கிறாயோ இந்த வயோசுதா பட்டத்தில் எரியும் கம்பத்தை இறுக்கி விடுக்க தண்டனை பெரிய அக்கிரிக்க பத்தி எடுத்து சாகப்படாது இல்லைங்க. அவரு தான் வரல. நீ ஆச்சு வாயங்க. உடம்பு சரியில்லை. உடம்பு சரியில்லையா? ஏங்க நான் என்னங்க கேக்குறேன். நீ நின்னா மட்டும் போதும், மத்த வேலை நான் பாத்துருன்னு சொல்றேன். எனக்கு தெரியும். அது இல்லைங்க, பிட் பண்றது ஓபன் பண்றது எல்லாமே பாத்துக்கிறேன்னு சொன்னேன். போய் வா போ. போயிட்டு சாப்பிடலாம் போ. பாய். ரப்படி சித்திரகுப்தா கட்டி சிரிக்க எரிந்து சாம்பலாகிவிட்டா. அடுத்த எவர் ஒரு விடைக்கொண்டு ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் சிவன் அருளோல் பிரதினால் சிவமணி என்று பெயர் சுட்டிருக்கிறான். அவனுடைய ஆயுட்கால வெள்ளிக்கிழமை இரவு 8:45 மணிக்கு அவன் ஆயுள் காலம் பெறுகிறது. சிவமணி உயிரை நானே நேரில் சென்று கலந்து வருகிறேன். சர்வ ஜாக்கிரதையாக வயோசுதப்பட்டு மகனுக்கு திருமணம் முடிந்து விட்டதோ? திருமணமா? இதுவரை என் மகனுக்கு திருமணம் நடக்கவில்லையே. திருமணம் நடக்காமல் அவனை எரித்தாலோ புதைத்தாலோ அவனுடைய ஆவியானது அங்கு மறைந்து கொண்டிருக்கும். ஆகையால் அவனுக்கு உடனடியாக ஒரு திருமணத்தை நடத்தி இறந்து போன மகனுக்கு திருமணமா? உயிரிழை இருப்பவனுக்கு ஒரு பெண்ணை பார்த்தாலே அது குறை இது குறை என்று சொல்லுகின்ற காலத்திலே இறந்து போன இந்த பிணத்துக்கு யார் பெண் கொடுப்பார்? ஏன் பெண் கொடுக்க மாட்டார்கள்? உன் நாட்டில் கல்பாதியம் 10 லட்சம் பணம் தருவதாக நடந்தும் பறைசாற்றினார். எத்தனையோ ஏழைப்பர்கள் வரதட்சணை கொடுமையால் சித்தங்களை கொடுமையால் வாடி வதங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்வது போல் நன்மையே நடக்க இருந்த ஒரு மகனே இறந்து விட்டான். இனி இந்த நாடு எதற்கு? எனக்கு இந்த நகரதற்கு பொன் எதற்கு பொருள் எதற்கு? என் மகன் உயிர் வர வேண்டும் என்பதற்காகவே நாட்டிலே பேர் பாதியும் 10 லட்சம் பொன்னோடுப்பா பறைசாற்றுகிறேன். இருப்பினும் இறந்து போன இந்த உடல் மறுநாள் கழித்ததுமே நாற்றம் அடிக்குமே. இது திருமண வரை காத்திருக்குமா? மகனை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இடுகாட்டில் ஒரு குடில் அமைத்து அக்கற்பொழுது தொம்போது என்று சொல்லக்கூடிய வாசன திரவங்கள் தூவிக்கொண்டே இருந்தான். நறுமண மாடையே வீசும். நான் சொல்வது போல் நன்மையே நடக்கும். நம்பினார் கடுவதில்லை 4 முறை தீர்ப்பென்பார். இறைவனை நம்பியவர் இதுவரை கைவிட்டதில்லை. இவன் இறைவன் அருளால் பிறந்தவனாயிற்று. இறந்து கூட இந்த உடல் கற்பூர வாடையா? அன்பு நமது இல்லத்திலே இந்த பிணத்தை வைத்திருந்தால் நம் நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார். இவனை சுடுகாட்டிலே கொண்டு சென்று ஒரு அடைக்கலம் செய்து ஒரு குடிலை அமைத்து இவனுக்கு திருமணம் நடக்க வரையில் அர்த்தர் புனுகு ஜவ்வாது என்று சொல்லக்கூடிய அனைத்து வாசனத்தை அணிவிப்பார். எடுத்துக்கொள் போக மனைவியாக வசந்தரா என பெயரோடு வாழ்ந்து வருகிறேன். சோபனா
தம்பி அவனா சட்டை ஏற்றி வச்சுக்கிறானா உக்கால வெளிவாடா நீ ஆம்பளை வெளிவாடா உக்கால ஓய் கடன் ஊத்த கம்னாட்டிக்கு எவ்வளவு கோயிப்புக்குதுன்னா கடவான கம்னாட்டிக்கு அவனுக்கு எவ்வளவு கோயிப்பு இருக்கும் வாடா வாடா எப்படி வாங்க பாரு வாடா கடன் குத்துட்டு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது நான் குத்துட்டு போய் கேட்கறமான்னு கொஞ்சமா அசிங்கமா இல்ல தூப்பாடி சாவாட்டா அந்த மாதிரி பேசாதடா. ஓ அப்படித்தான் பேசுவான் கடன் வாங்கணும் நான் தான் பேசுவான் தெரியுமா என் வீட்டாண்ட அவன் 100 முறை வந்துக்கிறான் தெரியுமா அவன் வீட்டாண்ட நான் ஒரு முறை தான் போய்க்கிறேன் யாரு பெரிய ஆளு நீ பெரிய ஆளு நீ பேசுற என்ன பேசுற அந்த மாதிரிலாம் பேசாதடா. குத்துட்டு காரணம் அசிங்கமா இல்ல கடவுள் படைப்புல நல்லவங்களும் இருக்காங்க கெட்டவங்களும் பேசுறான் ஆண்டவன் எதுவும் படைக்கிறான் என்னன்னு இருக்கிறவன் இல்லாதவன் ஏன் படைக்கிறான் அவனுக்கு சக்தி இல்ல மொத்த பேரும் பணக்காரன் படைக்க தெரியாது தெரியுமே. இருக்கிற இல்லாதவன் ஏன் படைக்கிறான் இருக்கிறவன் இல்லாதவன் கொடுக்கணும் அதுதான் உலகம் குத்துட்டு கேக்குற பாய்கன் போட அந்த மாதிரிலாம் ஏன் பேசுற ஒரு கடை வாங்கிட்டியா அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்துருவானா என்கிட்ட இல்ல இல்லாதவன் எதுக்கு வாங்க இல்ல சொத்த வாங்க இந்த நயா வாங்க போறான் மெத்தலா லூசா எல்லாமே இல்லு சொத்த வாங்குறான் அவனுக்கு அறிவு இல்ல என்னடா இவன் இல்லு சொட்டுக்காரன் மறுபடியும் எடுக்கட்டுவான் என்ன செலவு பண்றான் எவ்வளவு சம்பாதிக்க தெரியாதா பாண்டியா இருக்குதா பாண்டு குத்துரு மாடா அவனுக்கு பாண்டியா சூறாட்டி சூறாட்டி மக்கள் ஏமா அங்க போய் பாத்துக்கணும் போய் படுத்துக்கிறேன் எவனா பக்கத்துல படுப்பாடு அடியுது உனக்கு கிண்டலாகுதா தள்ளி விட்டியடா டேய் நானா பின்ன வேற யாரு தள்ள ஆமா பாவி உன்னால அந்த மாதிரி தட்டுனாடா காத்தத்துல எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா என் தெய்வத்தை தள்ளிட்டேன் நான் நல்லா இருப்பேனா நல்லா இருப்பேனா நல்லா இருப்பேனா நல்லா இருப்பேனா நல்லா ஐயோ ஐயோ இரா கால் ஊட்டு ஐயோ கால் ஊட்டு அடங்க மாட்டேன் எப்படிடா அடங்கும் எங்க ஆளை போட்டு சொன்னா உங்களாலையா ஐயோ ஐயோ அவனால மூளையே குழம்பு போச்சு என் காலு நோச்சு உங்க காலை சொன்னீங்கன்னு நான் உங்க காலை பிடிச்சா நீ என்ன சொன்ன இப்ப என்ன சொன்ன நான் உன் காலை தொட்டினா ஐயோ 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 வரமாட்டேன் தொட்டப்பா கட்ட பறந்துக்கணும் வரும் யார் ரக்கைக்குதாண்ணா இல்லை கேட்டேன் நான் இல்லை ஏறப்பழமே பறந்து போமான்னு